இதுக்கு பதில் சொல்லுங்க சார். இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்காவது சரியா இருக்கா சொல்லுங்களேன். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை. நம்ம ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம். கரெக்டு தானே? அப்படி ஒரு பெரிய மூட நம்பிக்கை இருக்குது. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுவீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது ஒரு நாள் ரைஸ் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார், கமெண்ட்ஸில் எழுதுங்க. இந்த உலகத்தில் நடைபயிற்சி மட்டும் பண்ணதால யாராவது ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா, இல்லை இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணதால நல்லா கேட்டுடுங்க சரியா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். கரெக்ட் தானே? சரி தானே? இந்த உலகத்தில் வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, கிரீன் டீ, கறிவேப்பிலை, கரிஞ்சீரகம், வேற என்னது, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் நல்லது தான். இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் சாப்பிட்றதுனால யாராவது ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா, இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா சொல்லுங்களேன். சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ 3 மாத்திரை போட்டுட்டு இருக்காங்களே சுகருக்கு. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலினும் போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், கொய்யா இலை, மாங்காய் இலை, நாவல் பழம், இதெல்லாம் சாப்பிட்டு போகிறக்கூட. நல்லா கேட்டுக்கிடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், இந்த 3க்குமே அவங்க சொல்லக்கூடிய கரெக்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். அதான் கரெக்ட் ட்ரீட்மெண்ட் இந்த புத்தகம் சொல்லுது. அப்புறம் உடல் உழைப்பு, நல்ல தூக்கம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி தான் என்னது, மாத்திரையும் இன்சுலினும். ஏன் அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னு வைங்களேன், சுகர் மாத்திரையை நிரந்தரமாக நடத்தலாம், இன்சுலினும் நிரந்தரமாக நடத்தலாம் அப்படின்னு யார் சொன்னா? அந்த புத்தகம் சொல்லுது. அப்படின்னா ரெமிஷன் இஸ் பாசிபிள் அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லுது. உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் GOOD குட் அப்படின்னு டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய யாருக்காவது நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த கருவேப்பிலை, மாங்காய் இலையெல்லாம் நம்பிட்டு இருக்காங்க இல்லை, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. கமெண்ட்ஸில் குட்டுன்னு டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துட்டு நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. ஸ்டே டியூன்.